ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப குயிக்காக ஒரு எக் ரெசிபி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ 2 எக்ஸ் இந்த மாதிரி பவுலில் எடுத்துருக்கேன் உடைச்சி. அண்ட் இதை நான் நல்லா பீட் பண்ணிடுறேன். மீன்வாயில் நான் தாவாவை நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஆல்ரெடி அது ஹீட் ஆகி தான் இருக்குது. அந்த எக்கை நல்லா பீட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதில் உப்பு ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம இப்போ சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போதும். சீஸ்லேயே உப்பு நிறைய இருக்கிறதுனால நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இவ்வளோ சீஸ் போதும். சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சீஸ் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக அண்ட் இதில் கொஞ்சமாக கேப்சிகம். பெருசாக தான் வெட்டியிருக்கேன் கேப்சிகம்லாம். இவ்வளோ போதும் கேப்சிகம். ஜஸ்ட் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். அண்ட் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். போதும். அவ்வளோதான். இப்போ நாம் இது எல்லாத்தையும் பேனில் ஊற்றிடலாம். இப்போ நாம் பேனை சீசன் பண்ணிடலாம். பேன் நல்லா சீசன் பண்ணியாச்சு. இப்போ நாம் எக் அதில் ஊற்றிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எக்கு வேகிறதுக்குள்ளே. கொஞ்சம் சிம்மர் பண்ணி வேக வைப்போம். அண்ட் இப்போ நான் இது மேலே கொஞ்சமாக லெட்யூஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். லெட்யூஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெட்யூஸ் ஜஸ்ட் அது ஒரு லீஃப் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேபேஜ் மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. லெட்யூஸை நம்ம அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம். அதை ஜஸ்ட் இப்படி ஆட் பண்ணி விடுறேன், அவ்வளோதான்.
அண்ட் இதுக்கு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிடுவேன். கொஞ்ச நேரம் அது க்ளோஸ்டாக வேகட்டும். அப்போ அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி அப்படியே இந்த லெட்யூஸ் மேலே அப்படி ஒட்டி அப்படியே ஒரு செட் ஆகி இருக்கும். ஆல்மோஸ்ட் மேலெல்லாம் வேக ஆரம்பிச்சிட்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் 2 minutes தான். அப்புறம் நம்ம எடுத்துடலாம், பிளேட்டில் எடுத்துடலாம். நான் கொஞ்சம் சிம்மரில் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது சீஸ் வந்து அடி பிடிச்சி கறிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மர்லேயே தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் வெந்துடுச்சு. நம்ம இப்போது மெதுவாக அதை எடுத்து பிளேட்டில் வைக்கலாம். இதெல்லாமே நம்ம வெஜ்ஜீஸ் பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு வழி தான். இதெல்லாமே இது மாதிரி போட்டால் பிள்ளைங்களும் அப்படியே எடுத்து சாப்பிட ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதான் நம்ம எக்கு. அண்ட் இப்போ நாம் இதை லைட்டாக கொஞ்சம் சாஸ் ஏதாவது ஊற்றிடலாம். அப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை அவங்க இனி கட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட
வெஜ்ஜி சீஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம கிட்ஸை வந்து வெஜ்ஜீஸ் சாப்பிட வைக்கிறதுக்குள்ள சின்ன சின்ன மூவ் தான் இதெல்லாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு டோட்டலாக நமக்கு ஒரு 10 minutes ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.